நாங்கள் எடுத்த கருத்து கணிப்பை 34% ஓட்டு எங்களுக்கு இருக்குது அப்படின்றத நாங்கள் வந்து கிளியராக நாங்கள் இன்டர்னல் அசஸ்மெண்ட் வச்சு நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ லைலா மாணவர்கள் அவங்களும் கருத்து கணிப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபேக்ட்டு, யார் சொன்னது உண்மைன்றது தேர்தல் 2026 முடியும் போது உங்களுக்கு தெரிய போகுது. அப்போ நம்ம அதை பற்றி நம்ம விவாதம் பண்ணிக்கலாம். நாம் தமிழர் கட்சிக்காரங்க அதிகமாக விமர்சனம் பண்ணுறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போது எங்களுடைய அரசியல் எதிரி நாங்கள் யாருன்னு, நாங்கள் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக நாங்கள் கிளியராக சொல்லிட்டோம். பாஜக இன்னும் எதிரியாக தான் இருக்கா? கண்டிப்பாக எதிரியாக தான் சார் இருக்கு. சிபிஐ எல்லாம் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சாங்க, ஜனநாயக படம் வெளியிடல, பாஜக வந்து கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற பார்வையெல்லாம் இருந்துச்சுல. நீங்கள் கேட்ட அந்த 3 கேள்விகளுமே ஒரு இது நீதிமன்றத்தில் வழக்கில் இருக்குது, இன்னொன்று விசாரணையில் இருக்குது. அது இருக்கும்போது அது கருத்து தெரிவிக்கிறதோ அதை பற்றி பேசுகிறதோ உகந்ததாக இருக்காது. எல்லாம் முடிஞ்சு வரட்டும். பாசிச பாஜக விஜய் சொல்ல மாட்டேங்கிறாரு, நாங்கள் அறிக்கையில கூட வர மாட்டேங்குது. நாங்கள் ஆரம்பத்தில் தான் நாங்கள் கிளியராக சொல்லிட்டோமே சார், ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஆரம்பத்தில் நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். எங்களோட மறுபடியும் இப்போ திமுக சொல்லுதில்ல சார், ஒவ்வொரு மேடை ஒவ்வொரு கிடைக்கிற சாக்கெல்லாம் வந்து திமுக சொல்லுதில்ல, முக ஸ்டாலின் சொல்றாருல, அதனால விஜய் சொல்றதுனால என்ன இருக்கு? சொல்ல வேண்டியதுதானே. சொல்லுவார் சார், நாங்கள் வகுத்துட்டோம், பாதையை நாங்கள் வகுத்துட்டோம், கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு நாங்கள் ஆரம்பத்திலேருந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதுதான் கொள்கை, இதில் எந்த வித மாற்று கருத்தும் இது எங்களுக்கு இருக்க போகிறது இல்லை. அதை நீங்கள் கூடிய சீக்கிரமே அதை நீங்கள் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாமே ஒரு பதில்கள் கூடிய சீக்கிரமே அது வரும். அப்போ பாஜகவை இன்னும் வந்து எதிரியா தான் விஜய் அவர்கள் வச்சிருக்காரு, வச்சிருக்கு. அதுல எந்த மாற்று என்னாலும் அது மாற்று கருத்து அதுல வராது. எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக தான், அரசியல் எதிரி தீய சக்தி திமுக தான்.